சிவபெருமானுடைய மூச்சு காற்றினின்று வெளிவந்தது வேதம். 4 வேதங்களுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கு. வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த 4 வேதங்களிலே ரொம்ப ரொம்ப சிறந்தது எது என்றால் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துல 2 வேதங்கள் உண்டு, சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அதுல ரொம்ப ரொம்ப சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல ரொம்ப ரொம்ப சிறந்த சாக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா தைத்திரிய சாக்கை. அந்த தைத்திரிய சாக்கையில ரொம்ப ரொம்ப சிறந்தது எதுன்னா ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்துல ரொம்ப ரொம்ப சிறந்த அணுவாக்கம் எது அப்படின்னா நமசோமாய அணுவாக்கம். ஏன் இந்த நமசோமாய அணுவாக்கத்தை மட்டும் ரொம்ப சிறப்பா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நமசோமாய அணுவாக்கத்துலதான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே நமசிவாய 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 வாழ்க்கைன்னு மணிவாசக பெருமாள் சொன்னார். அந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம் அந்த நமசோமாய அணுவாக்கத்துல தான் வருது. எப்படி வருது அப்படின்னா, நம சம்பவே சம யோபவே ச நம சங்கராய சமயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச அப்படின்னு வருது. அதனாலதான் வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே எனும், கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே எனும், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே எனும், நற்றத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே என ராமலிங்க அடிகளார் ஆகிய வள்ளலாரும் சிவாய நம என்று தெரிந்திருப்போருக்கு அபாயம் ஒன்று இல்லை, இதுவே உபாயம் என தமிழ் கிழவி ஆகிய ஔவையாரும் வலியுறுத்துகிறார். ஆக இத்தனை பேரும் நமக்கு சொல்லுகின்ற நமசிவாயத்தை நாமும் சொன்று பிறவிக் கடலில் இருந்து நீங்குவோம். நமசிவாய வாழ்க.